கி.வாஜா அவர்கள் எழுதிய பொங்கல் களியாட்டம். பொங்கல் திருநாள் நிறைவுக்கும் புதுமைக்கும் அடையாளம். பால் பொங்கிற்றா என்று கேட்டு செல்வம் பொங்கி நிறைந்த மகிழ்ச்சியை தெரிந்து கொள்ளும் திருநாள் இது. தொழிலாளிகளுக்கு ஓய்வு நாள் இது. இந்திய நாட்டின் தலைமை தொழில் வேளாண்மை. உழுது பயிரிடும் குடிமக்கள் தங்கள் தொழிலில் வெற்றியை கண்டு குதூகலிக்கும் நல்ல நாள் தைப்பொங்கல். குயவன் புது மண்கலம் தருகிறான். புது நெல்லை குத்தி புது வெல்லத்தையும் புது பயற்றையும் கொண்டு புதுப்பால் கறந்து புது பொங்கல் வைத்து புது களிப்பில் மூழ்குவது தமிழர் வழக்கம். காடு கரைகளில் வேலை செய்யும் பெண்களுக்கு இது உல்லாச திருநாள். கூட்டம் கூட்டமாக சேர்ந்து குரவையிட்டு கும்மியடித்து ஆடி பாடி கொண்டாடும் பண்டிகை. வாரிய தலையில் கொண்டையிட்டு பூவை செருகி புதுச்சேலை உடுத்து மடமங்கையர் புறப்படுவார்கள். ஆவாரம் பூவும் அரிசியும் கொண்ட பிறப்பம் கூடையை இடையிலே இடுக்கிக் கொண்டு ஒருத்தி கூட்டத்தினருக்கு தலைமை தாங்கி நடப்பாள். பண்ணைக்காரர் வீட்டிற்கும் மற்ற செல்வர்கள் வீட்டிற்கும் சென்று அவர்கள் வீட்டு வாயிலிலும் முற்றத்திலும் கூடையை நடுவில் வைத்து கொண்டான் அடிப்பார்கள். அவர்கள் கையை கொட்டி கும்மி அடித்து சுற்றி சுற்றி வருவார்கள். அவர்கள் பாடும் பாட்டில் மிகவும் அபூர்வமான கருத்து இருக்கும் என்று சொல்வதற்கில்லை. ஆனால் அந்த பெண்கள் வளைக்கரங்கள் தாமொலிக்க கொட்டி இசைத்திடும் ஓர் கூட்டமுத பாட்டினில் தாளம் இருக்கும். அவர்கள் குதித்து குதித்து பாடும் பாட்டில் துள்ளல் ஓசை இருக்கும். கன்னியாகுமரி முதல் சென்னை வரையில் இந்த வழக்கத்தை காணலாம். தமிழன்னையின் உடம்பு முழுவதும் ஒரே உயிர்தானே பரவியிருக்கிறது. மார்கழி மாசத்தில் வைஷ்ணவர்கள் ஆண்டாள் அருளிய திருப்பாவையை பாடுவார்கள். பெண்களெல்லாம் சேர்ந்து கொண்டு திருமாலை வணங்குவதற்கு முன் நீராட போவதற்காக ஒருவரை ஒருவர் அழைப்பது போல சில பாடல்கள் அமைந்திருக்கும். திருவாசகத்திலும் திருவம்பாவை என்று ஒரு பகுதி இந்த மாதிரியே உண்டு. இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே, நான் தான் முதலில் எழுந்து வந்து உன்னை எழுப்புகிறேன் பார் என்று நேற்றே வீறு பேசினாயே, அந்த பேச்செல்லாம் இப்போது எங்கே போயிற்று என்று பெண்கள் சொல்லி தம் தோழிகளை எழுப்புவதாக சில பாடல்கள் அதில் வரும். பழங்காலத்தில் தை மாதத்தில் பெண்கள் கூட்டமாக கூடி நீராடி வரும் வழக்கம் இருந்தது. கன்னி பெண்கள் அதை விரதமாகவே கொண்டிருந்தனர். தை நீராடல், அம்பாவாடல் என்று அந்த புனித செயலை பழைய இலக்கியங்கள் குறிக்கின்றன. நாகரிக வாழ்க்கையில் விளங்கும் நாரியமணிகள் கடவுளை தொழுவதற்கு முன்னே ஒருவரை ஒருவர் எழுப்பி கூட்டம் கூடுவார்கள். தை பொங்கலில் அவர்கள் கூடுவதற்கு தை நீராடுதல் காரணம். உழு தொழிலும் கூலி வேலையும் வாழ்க்கை பணியாக கொண்ட மங்கையருக்கு தை நீராட்டு உண்டோ என்னவோ தெரியாது. ஆனால் தை பொங்கல் உண்டு. அவர்களும் ஒருவரை ஒருவர் அழைத்து கூடுவார்கள். மார்கழி தை மாதங்களில் இலந்தை பழம் பழுக்கும். ஆற்றங்கரையில் உள்ள படுகைகளிலும் காடுகளிலும் இயற்கையாக இலந்த மரங்கள் வளர்ந்திருக்கும். சிறுவரும் சிறுமியரும் ஏழை மக்களும் காலையில் எழுந்து சென்று அந்த பழத்தை பொறுக்கி வருவார்கள். ஏழை பெண்மணிகள் அதை கூறு கட்டி வைத்து விற்பதுவும் உண்டு. இலந்தை பழம் பொறுக்குவதே 4 பேர் கூடி செய்தால் விளையாட்டாகி விடுகிறது. தை மாதத்தில் கும்மி அடிக்கும் பெண்களுக்கு இலந்தை பழம் பொறுக்கும் உற்சாகம் உண்டாகிறது. அதன் பொருட்டு ஒவ்வொருத்தியும் தன் தோழியை அழைக்கிறாள். பொங்கல் பாட்டு இலந்தை பொறுக்கும் அழைப்பில் ஆரம்பிக்கிறது. பிறகு புடவையை பற்றி சொல்கிறது. ஏழை பெண் நல்ல புடவை என்று ஒன்றை பாதுகாத்து வைக்கிறாள். அதை இன்று எடுத்து கட்டிக்கொள்ளலாம் என்று நினைக்கிறாள். போட்டு மடித்து பெட்டியிலே வைத்த அதை பற்றி பாட்டு ஞாபகப்படுத்துகிறது. அம்மாயி அம்மாயி ஏண்டி ஏண்டி அம்மாயி, ஏக்கமா இருக்கையா தூக்கமா இருக்கையா, கஞ்சா மயக்கமா கள் மயக்கம் தோணுதா, ஏரி கரையிலே இலந்த பழுத்திருக்கும், ஏறி உலுக்கலாம் எஞ்சோட்டு சின்னண்ணா, பார்த்து பொறுக்கடி பாதகத்தி அம்மாயி, அம்மாயி அம்மாயி ஏண்டி ஏண்டி அம்மாயி, 10 பணத்திலே முத்து வண்ணம் கொண்டது, போட்டு மடிச்சது பொட்டியிலே வச்சது, கரையாங் கடிக்குதுன்னு கட்டி வச்ச அம்மாயி, பூரான் கடிக்குதுன்னு போற்றி வச்ச அம்மாயி, அம்மாயி அம்மாயி. இது கரூர் பக்கத்திலே பாடும் பாட்டு. கடலோரத்தில் உள்ள சென்னை பக்கத்திலே பொங்கல் பாட்டிலே கப்பல் வருகிறது. பொங்கல் பூசைக்கு வேண்டிய கரும்பு வருகிறது. சுவாமிக்கு புஷ்பம் சாத்தும் வழக்கம் வருகிறது. பரங்கிக்காரன் வருகிறான். ஒரு கட்டு கரும்பாம் பரங்கி ஒன்னாலே இரும்பாம், அந்த கட்டு கரும்பை பரங்கி ஏத்துடா கப்பலிலே, கப்பலும் பத்தாமே கனைக்கடல் ஓடமும் பத்தாமே, கப்பல் உடைக்கிற சின்னத்துரை மகன் எப்ப வருவாரோ, வந்தால் வராண்டி சிந்தாமணி பார்க்க அல்லவாடா,
2 கட்டு கரும்பாம் பரங்கி 2ஆலே இரும்பாம், அந்த கட்டு கரும்பை பரங்கி ஏத்துடா கப்பலிலே பார்க்க அல்லவடா. ஒரு மரக்கால் இரும்பளந்து ஓரடி தோட்டம் கரும்பு நட்டு, கரும்பும் இல்லை கணுவும் இல்லை கரணை தோட்டம் மரணம் இல்லை. ஒரு கடையாம் பலசரக்காம் சந்நிதியாம் சதுரானை, கோபுரத்து வேல்முருகா என்ன புஷ்பம் சாத்தலாம், மல்லிகைப்பூ மறுக்கொழுந்து மலர்ந்த புஷ்பம் சாத்தலாம். ஒரு மரத் தோப்பாம் ஒரு புன்னை மரம் காய்ப்பாம், புன்னை மரம் பூவெடுத்தால் போகலாமடி கன்னிகளா. 2 மரத் தோப்பாம் 2 புன்னை மரம் காய்ப்பாம், போகலாமடி கன்னிகளா. ஒரு கட்டு சந்திலே நாங்கள் இருப்போம், ஒரு கட்டு தாளம்பூ நாங்க முடிப்போம், வாதாடி நாம்ப சூதாடி 2 கட்டு சந்திலே நாங்கள் இருப்போம் சூதாடி. ஒரு இலை பறிச்சு முன்னே மடிகோலி, ஒரு பணத்துக்கும் ஒரு இலைக்கும் தாழ்ந்ததடி தத்தாங்கி. ஓரம்மி பூ உருட்டி அரைக்கும் பொடி மஞ்சள், மாமருக்கும் தோளுக்கும் மஞ்சள் சரட்டுக்கும் மோதிர காலுக்கும் நீலவர்ண பொட்டுக்கும். ஒரு சரமாம் கீரைமணி ஆதியம்மன் சோதி, அம்மான் மகள் ராணி உப்பளக்கும் மேடை, ஓதிய மரம் சாலை விளையாட பெண் பிறந்தாள் கமலக்கண்ணி மேடை. ஒரு மரத்தை வெட்டி ஒரு மாமரத்தை ஊஞ்சல் கட்டி, ஊஞ்சல் கீழே குந்தியிருக்கும் ஆண்கிளியோ பெண்கிளியோ ஆடவந்த பேய்கிளியோ. ஒரு இலுப்பை கீழே இருக்க கூவா கூவா முதற்பறவை, வடக்கே தெற்கே கோடி வெல்லும் வடக்கே ஒரு சிந்தாமணி, வகை வகையாய் பூ பூக்கும் வரி வரியாய் பழம் பழுக்கும், தின்ன தின்ன நல்லா இருக்கும் தேசமெல்லாம் நிறைஞ்சிருக்கும். கூவுது மயில் கூவுது பாரு, கொண்டை முசலேறி கூவுது பாரு, ஆத்துக்கு போற ஐயா சாமி தோப்பன் வர கூவுது. கல்லுமலை மேலே கல்லடுக்கி கல்லார கோயிலை உண்டு பண்ணி, மதுர கோபுரம் தெரிய கட்டி மருது வாரத பாருங்கடி. மருது வந்தாலும் தேரோடாது, மச்சினன் வந்தாலும் தேரோடாது, தேருக்குடையாறு குப்புசாமி பிள்ளை தேரோடு தோட்டம் தேரோடுது. கி.வாஜா அவர்கள் எழுதிய பொங்கல் களியாட்டம் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர்.ஜே. ஜே.எம். ஃப்ளோரா. இதமான கதைகள் கேட்க தாடகை மைந்தர்கள் யூடியூப் சேனலுடன் இணைந்திருங்கள்.